மனைத்தலைவிக்கு வாழ்த்து. வாழ்க மனைவியாம் கவிதை தலைவி. தினமும் இவ்வுலகில் சிதறியே நிகழும் பல பல பொருளில்லா பால்படு செய்தியை வாழ்க்கை பாலையில் வளர்பல முட்கள் போல் பேதை உலகை பேதமைப்படுத்தும் வெறுங்கதை திரளை வெள்ளறிவுடைய மாய சக்தியின் மகளே மகாகவி பாரதியார். ஹலோ எவ்ரிவன், இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி கிட்ஸோட ரொம்பவே ஃபேவரட்டான பன்னீர் 65. 200 grams ஆஃப் பன்னீர் எடுத்துக்கலாம். ஸோ இந்த பன்னீரை க்யூப் சைஸில் கட் பண்ணி வச்சுக்கோங்க. அது முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் ஈக்குவல் சைஸஸாக இருந்தாக்க பொரிக்கிறதுக்கு கொஞ்சம் நல்லா ஈஸியாகவே இருக்கும். அடுத்ததாக ஒரு பவுலில் 2 டீஸ்பூன் மிளகாய் தூள், இல்லை உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி இன்னும் கொஞ்சம் அதிகமாகவும் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், 3/4 டீஸ்பூன் கரம் மசாலா, அதே மாதிரி 3/4 டீஸ்பூன் கொத்தமல்லி பவுடர், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் சாட் மசாலா தூள் சேர்த்துக்கோங்க. அது வீடியோவில் மிஸ் ஆயிடுச்சு. அடுத்ததாக கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸ், இல்லைனாக்கா உங்ககிட்ட வினிகர் இருந்தால் வினிகர் கூட சேர்த்துக்கலாம். அடுத்ததாக 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். இது எல்லாத்தையும் சேர்த்து ஃபஸ்ட்டு தண்ணி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்படி நம்ம செய்யும் போது எல்லா மசாலாவும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் ஃபஸ்ட்டே அது ஒன்றாவே மிக்ஸ் ஆகிடும். இப்போ அடுத்ததாக நம்ம பன்னீர் கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் இப்போ நம்ம சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை தெளித்து கொஞ்சம் மிக்ஸ் பண்ணணும். தண்ணியை ஊற்றிடக்கூடாது. இதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன்லேருந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் தான் தண்ணி தேவைப்படும். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. மினிமம் ஒரு 30 நிமிஷம் இதை மேரினேட் பண்ணி வச்சா போதும். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஓவர் நைட்டு கூட வைக்கலாம், இல்லை காலையில் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஈவினிங் கூட நீங்கள் ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ அடுத்ததாக ஒரு பேட்டர் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். இது எப்போ நீங்கள் செய்யணும்னா ஃப்ரை பண்ண போகிறதுக்கு முன்னாடி தான் இதை செஞ்சு பன்னீரோட மிக்ஸ் பண்ணணும். ஸோ அதுக்கு ஒரு பவுலில் 3 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, இதையும் சேர்த்துக்கிட்டு கொஞ்சமாக இந்த மாவுக்கு தேவையான உப்பு மட்டும் சேர்த்துக்கோங்க. பன்னீர்லையும் நம்ம உப்பு போட்டிருக்கோம், ஸோ இதுலையும் பார்த்து உப்பு சேர்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு தண்ணி இல்லாமல் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்ததாக ஒரு 1/2 டம்ளர் அளவு தண்ணியை அந்த மாவோட மிக்ஸ் பண்ணி ஒரு பேட்டர் கன்சிஸ்டன்சிக்கு எடுத்துகிட்டு வரணும். அதை எப்படின்னாக்க ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது. அதே மாதிரி 1 கோலையே 1/2 டம்ளர் தண்ணியை அப்படியே ஊற்றிடக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு கையில் தண்ணியை ஊற்றிக்கிட்டே ஒரு கையில் உங்கள் மாவை மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போ அந்த ஸ்பூனில் அந்த மாவு மேலே அப்படியே கோட் ஆகிருக்கு இல்லையா, இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போது அந்த பேட்டரை அப்படியே நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா பன்னீர், அதில் அப்படியே நம்ம ஊற்றிட்டு ஃபுல்லாக எல்லாத்தையும் நல்லாவே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சால்ட்டும் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நம்ம பன்னீர் 65 பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் கொஞ்சம் ஹீட் ஆனதுக்கு அப்புறமா ஒரு பன்னீராக போடுங்க. அதாவது 1 by 1 போடணும். ஒரே இதுலேயே 5 பன்னீர் 6 பன்னீர் பீசஸ் எடுத்து நம்ம போட்டுட்டோன்னா சரியாக குக் ஆகாது. ஸோ அதை பேட்ச் வைஸாக கொஞ்சம் கொஞ்சமாக பொரிச்சு எடுத்தோன்னா நம்மளோட பன்னீர் 65 சூப்பராக ரெடி ஆயிரும். நல்ல கிறிஸ்பியாக ரெஸ்டாரண்ட் ஸ்டைல்லையே நம்மளோட பன்னீர் 65 ரெடி ஆகிடும். நீங்கள் இந்த மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஃப்ரை பண்ணணும். ஹை ஃப்ளேமில் வச்சு நம்ம ஃப்ரை பண்ணினோன்னா கார்ன்ஃப்ளவர், அரிசி மாவு இதெல்லாம் போட்டிருக்கிறதுனால குயிக்காகவே பிளாக்காக ஆகிடும். ஸோ அதனால மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இதை ஃப்ரை பண்ணுனா நம்மளோட பன்னீர் 65 சூப்பர் டூப்பராக ரெடி ஆயிரும். அதே மாதிரி பன்னீர் வந்துட்டு ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு ஃபுட்டு. குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக வாரத்தில் ஒரு நாள் பன்னீரை சேர்த்துக்கோங்க. பன்னீரில் நிறைய கால்சியம் இருக்குது, அதே மாதிரி நிறைய ப்ரோட்டீன் இருக்கிறதுனால மசில்ஸை பில்ட் பண்ண ஹெல்ப் பண்ணும். ஸோ கால்சியம் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால நம்ம போனுக்கு, டீத்துக்கு இது எல்லாத்துக்குமே நல்லது. அதோட வெயிட் லாஸ்க்கும் இதை கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். ஏன்னா இதில் கார்போஹைட்ரேட் ரொம்பவே கம்மியாக தான் இருக்குது. அதே மாதிரி இது நம்மளோட பிரெயின் ஹெல்த்துக்கும் ரொம்பவே நல்லது, இம்யூனிட்டியையும் அதிகப்படுத்தும். இதே மாதிரியே ப்ரான் 65ஓட ரெசிபியையும் இப்போ நீங்கள் ரெண்ட் ஸ்க்ரீனில் பார்க்கலாம். ஸோ ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் பன்னீர் 65 அண்ட் ப்ரான் 65 ரெண்டுத்தையும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடவும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.